மொத்தமா சாண்ட்ரா வந்து போட்டு உடைச்சத வந்து பார்க்க முடிஞ்சுது. விஜய் பார்வதிய உட்கார வச்சு, "இப்போ நீ எவிக்ட் ஆயிட்ட அப்டின்னா, அடுத்த நாளே வந்து கமருதீன் வந்து அரோரா கிட்ட வந்து போயிடுவாரு. அது உனக்கு தெரியுமா? நீங்க 3 பேருமே வந்து இத கேம்க்காக தான் வந்து ஒரு ஸ்பாட்லைட்க்காக இத ப்ளே பண்றீங்க அப்டிங்கிறது எனக்கு தெரியும்." அப்டின்னு சொல்லி, அவங்க மனசுல இருந்த எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. அதுக்கு பார்வதி குடுத்த ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரிப்ளைஸ் எல்லாம் பார்க்கும்போது, அது ஒரு பக்கம் வந்து ஷாக்கிங்கா இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. இப்போ வந்து சாண்ட்ராக்கும் பார்வதிக்கும் இடையில ஒரு பெரிய கான்வர்சேஷன் வந்து போச்சு. ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, கம்ருதீன் பத்தி தான் வந்து நெறைய பேசிட்டு இருந்தாங்க. ஸோ, இப்போ வந்து கம்ருதீன் கூட வந்து இப்போ அவங்க க்ளோஸா இருக்கிறதெல்லாம் வந்து சாண்ட்ரா வந்து நோட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க போல. ஸோ, இப்போ அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. ஸோ, "நீ வந்து இப்போ வெளியே எவிக்ட் ஆயிட்டு போயிட்ட அப்டின்னா, அடுத்த நாளே கம்ருதீன் வந்து அங்க போயிடுவாரு. அது உனக்கு தெரியுமா? இல்லையா? அப்டிங்கிறது எனக்கு தெரியல." அப்டின்னு சொல்லும்போது, "இல்ல ஐ நோ" அப்டிங்கிற மாரி, "எனக்கு தெரியும்." அப்டிங்கிற மாரி அவங்களும் வந்து சொல்றாங்க. அதே மாரி நீ ஒரு டிசிஷன் எடுத்தா அதில வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவனும் வந்து ஒரு டிசிஷன் எடுத்தா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா, அதில எந்த ஒரு ஸ்ட்ராங்குமே எனக்கு என் கண்ணுக்கு தெரியவே இல்ல. எனக்காக அரோரா கிட்ட வந்து பேசலன்னு அவன் சொல்றான். ஆனா, ஒரு நாளும் வந்து அப்படி பேசல அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு கூட போய் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிற மாரி வந்து விஜய் பார்வதி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ ஸ்டாப் பண்ண முடியாது இந்த ஒரு விஷயத்த. நான் இங்க வந்து எனக்கு அவன் மேல ஒரு ஃபீலிங் இருக்கிறது ட்ரூ தான். எனக்கு வந்து ஃபேமிலியில அவ்ளோ ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இங்க வந்து நான் ஒண்ணு பண்ணிட்டு, வெளிய ஒண்ணு பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ வெளிய போயிட்டு, இங்க இருக்கிற இப்போ இந்த ஒரு ஃபீலிங்ஸை வந்து வெளிய போய் எமோஷன்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரி அவன் கேம் என் ஃபீலிங்ஸை வச்சு அவன் கேம் ஆடுறானா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. அங்கங்க கொஞ்சம் தெரியுது. பட் என்னை வச்சு நான் கேம் ஆடல அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ என்னால ஸ்டாப்பும் பண்ண முடியாது அவன் போய் அங்க பேசுறத. ஸ்டாப் பண்ணா அது வந்து வேற மாரி வந்து போகுது. ஸோ நான் வந்து என்னோட எமோஷன் கொண்டு நான் ட்ரூவா இருக்கேன்னு நான் நம்புறேன். இந்த வீட்டுக்குள்ள என்னால அவன் பண்ற ஒரு சில விஷயங்கள கேட்காம இருக்க முடியல. அந்த ஒரு பொசசிவ் எல்லாமே. அவன் வந்து ஒரு சார்மிங்கான ஒரு காயா வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அத வச்சு அவன் கேம் பயங்கரமா ஆடுறான். அது உனக்கு தெரியுமா? அப்படிங்கிற மாரி சாண்ட்ரா வந்து சொல்ல, அவன் பண்றது எனக்கு எல்லாமே வந்து தெரியும். ஆனா, என் எமோஷன வச்சு ஆடுறானா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டு தான் இருக்கு. பட் நான் ஆடல அப்படிங்கிறத நான் நம்புறேன் அப்படிங்கிற மாரி விஜய் பார்வதி வந்து சொல்றாங்க. ஸோ எனக்கு என்ன பொறுத்தவரையும் இந்த வீட்ல வந்து நான் 2 விதமா வந்து பார்க்குறேன். ஸோ கமருதீன் கூட இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நான் ஒரு சாப்டரா பார்க்குறேன். மத்த ஹவுஸ்மேட்ஸ் கூட நான் கேம் ப்ளே பண்ணுறத வந்து ஒரு சாப்டரா வந்து பார்க்குறேன். நான் வந்து என் கேம்ல தெளிவா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அவங்க கூட என்னால பேசாமலும் வந்து இருக்க முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. உடனே வந்து சாண்ட்ரா வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. "ஏன் வந்து இப்போ அவன் ஏதாவது உன்கிட்ட வந்து பேசாம இருக்கேன் அப்படின்னு சொன்னான்னா, இன்னைக்கு வந்து டீல்ல விட்டான்ல. இன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணாம வேற ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணான்ல. அப்போ உன்கிட்ட சொல்லும்போது எனக்காக நீ எங்கேயும் நிக்கலன்னு சொல்லும்போது, சரி ஆமா நிக்கலன்னு சொல்லி அவன விட்டு பாரு. அவன விட்டுட்டு அவன் திரும்பவும் உன்கிட்ட வந்தான் அப்படின்னா, நீ அப்போ வந்து பாரு. நீ எப்பயுமே புடிச்சு வச்சுட்டுருக்க. ஸோ, அதனால அது கொஞ்சம் விட்டு தான் பாரேன் அப்படிங்கிற மாரி வந்து சாண்ட்ரா வந்து சொன்னோனே, ஓகே. அப்போ இந்த வாரம் விட்டுறலாமா? அப்படிங்கிற மாரிலாம் வந்து பார்வதி வந்து கேட்டுட்டுருந்தாங்க. அதே மாரி இப்போ பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இதே ஒரு விஷயத்தில தான் வந்து லைஃப்ல வந்து திரும்ப, திரும்ப, திரும்ப ஏமாறுற மாரி இருக்கு. எனக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இந்த லவ், கேர் எல்லாமே வந்து வேணும். எங்க அப்பா வந்து ஒரு 18 வயசுலயே வந்து இறந்துட்டாரு. ஸோ, அதுக்கப்புறமா எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தினால, நான் ஒவ்வொருத்தர்ட்டயும் வந்து பழகுவேன். பட் ஒரு கரெக்ட்டான பீப்பிள சூஸ் பண்ணாம ஒரு ராங்கான ஒரு பெர்சன வந்து சூஸ் பண்ணிடுவேன். பட் எனக்கு அந்த லவ், கேர் வேணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப வந்து நான் அத பண்ணும்போது என்ன எப்படியாவது யூஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாரியான ஒரு விஷயமா வந்து அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் இத வந்து கேமா பார்க்கல. ஸோ அவன் எப்படி பார்க்குறான் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லும்போது, சாண்ட்ரா அந்த இடத்துல வந்து சொல்றாங்க, எனக்கு நீங்க 3 பேர் பண்றதும் வந்து கேமா தான் வந்து தெரியுது. இந்த இந்த நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு கன்டென்ட்டா தான் என் கண்ணுக்கு தெரியாது தெரியுது. ஒரு ஸ்பாட்லைட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க 3 பேருமே பண்றீங்க அப்படின்னு சொல்லி ப்ரூட்டலா போட்டு உடைச்சத வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா அதுக்கு வந்து பார்வதியோட ரிப்ளை வந்து, "இல்ல அப்படிலாம் கிடையாது. நான் என்னோட என் சைட்ல இருந்து நான் அத வந்து கன்டென்ட்டுக்காகலாம் வந்து பண்ணல. எனக்கு உண்மையிலேயே அவன் மேல ஒரு ட்ரூவான ஒரு எமோஷன்ஸ், பட்டர்ஃப்ளை, திமிங்கலம் அதெல்லாம் வந்து பறக்கிறது வந்து எனக்கு இருக்குதா?" அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சொன்னத வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இது வந்து கேம் மட்டும் ஆடுறான்னு தெரிஞ்சுது அப்படின்னா, அவ்வளோதான் என்கிட்ட அப்படிங்கிற மாரி. என் ஃபீலிங்ஸில கேம் ஆடுறான்னு தெரிஞ்சா, அவ்வளோதான் நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு. அதே மாரி இது மாரி நான் எத்தனையோ பிக் பாஸ்ல கண்டஸ்டன்ட்ஸ் வந்து லவ்வா வந்து பார்த்துருக்கேன். கேமா வந்து பார்த்துருக்கேன். பட் இது சில பேர் வெளிய போயும் அத கன்டின்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ மோர் தென் அ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு இதில இருக்கு. ஸோ வெளிய போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுதா? இல்ல அது அப்படியே முடியுதா? அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற மாரி பார்வதி வந்து இப்போ சாண்ட்ரா கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து கமருதீன் பத்தி இவங்க பேசிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.